சேலம் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாதுரை தமது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாட்டு வண்டியில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியானது. அதன்படி சேலம் தெற்கு தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அண்ணாதுரை இன்று தமது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். சேலம் குகை பகுதியில் மாட்டு வண்டியில் சென்றபடி வாக்கு சேகரிப்பதை தொடங்கிய அண்ணாதுரை தாதகாப்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளின் அவல நிலையை எடுத்துரைக்கும் வகையிலேயே மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறினார். சேலம் மாநகராட்சியானது பல ஆண்டுகளாக எந்த ஒரு நிர்வாக சிறப்பும் இல்லாமல் சீர்கேடடைந்து இன்றைய தினம் எந்த ஒரு சாலையுமே சாதாரணமாக நடந்து கூட செல்ல முடியாத அளவிலே ஒழுங்கற்ற முறையிலே பாதாள சாக்கடை என்கின்ற பெயரிலே தோண்டப்பட்டு இன்றைய தினம் மிக மோசமான சாலையாக காட்சியளிக்கிறது. அதனால் என்னுடைய பிரச்சாரத்தை நான் வாகனத்திலே துவங்க முடியாமல் மாட்டு வண்டியிலே துவங்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன்.